லட்சுமி, ஏய் 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 ஏய். ஏய் லட்சுமி குட்டி, லட்சுமி, இன்னும் என்ன இப்படி படுத்துருக்குற? எந்திரி, சாப்பாடுக்கு போடுறது பண்ணலாம்ல. ஏய் எந்திரி. ஏய் ஏய் லட்சுமி, ஒரு வேலை எழுப்பியிருக்கலாம். இந்த குடியார மாறு பண்ணிட்டிய. இந்த குடியினால என் குடியே நாசமா போச்சு. லட்சுமி, 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 அஞ்சலி குட்டி, சாப்பாடு எடுத்துட்டு வருமா? ஆக்காட்ட சாப்பிடுங்க. என்ன அங்க சாப்பிடுங்க.
வாங்க. ஆமா. வாங்க வாங்க, உட்காருங்க. வாடா செல்லம், காட்டுல தனியா உட்காந்துட்டு ஏன்னா இப்படி கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்லண்ணா. இல்லம்மா இல்லம்மா. எங்க மாப்பிள்ள கை குழந்தை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வந்தா நம்ம வீட்டில் கம்மல் இருந்துக்கலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லை 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 இல்லை, எனக்கு வந்துங்க இதுதான் என் மனைவி இருந்த இடம். அதனால வந்து வர முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரிங்களா? சரிங்களா? வா வா வா. சரி, போயிட்டோம் போயிட்டோம் போயிட்டோம். சரிங்கண்ணா, குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க. நீ நல்லா வீடலம்மா? சரிம்மா சரிம்மா, சரி போயிட்டோம். டேய், நான் பார்த்த மாதிரி அவங்க அப்பா பார்த்திருந்தானா உன்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டுருப்பான். மரியாதையை ஓடி போயிடும். ஓடி போடா போடா போடா. ஏய் அஞ்சலி, வெளியே போயிட்டு வந்தா சுத்தமாக காலை கழுவிட்டு போக தெரியாது உனக்கு? போ. சரிங்கப்பா. போ. எப்ப சரவணா, உன் பேச்சை கேட்டு இந்த மலை பகுதியில் ஃபேக்டரி கட்டுறதுக்கு இடத்த வாங்கினா பெரிய பிரச்சனையாவில் இருக்கு. அண்ணா ஒன்றும் கவலைப்படாதீங்க. விவசாய நிலத்தை வாங்கினால்தான் கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் தர மாட்டாங்க. இது தரிசு நிலம் தானே. இந்த பக்கம் பைப் லைன் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நடுவில் ஒருத்த மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானே, என்ன பண்ணுறது? ஏப்பா அழகேஷ், உன் பங்காளி ஆட்டை தருவானா தரமாட்டானா? அவங்களுக்கு நுரண்டு பிடிச்சாருங்க, பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கிறாரு. செம நுரண்டு கொடுத்தானா பார்க்கறதுங்க, இல்லைன்னா நைட்டா கதையை முடிச்சிடல. விடுங்க, நீங்க ஏன் கவலைப்பட்டுக்கிறீங்க? விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏங்க பேசாமல் கொண்டாருங்க, நம்ம போய் நேர் போய் பீச் பார்க்கலாம். அண்ணா, சின்ன தம்பி அண்ணா. ஐயா நல்லா இருக்கியா? யாரு இவரு? நம்ம தோட்டம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. சார் வந்து இங்க பெரிய மில்லு கட்ட போறாரு, அதனால உங்க இடத்த வாங்க வந்திருக்காரு. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? நிலத்தையெல்லாம் கூறு போட்டு வித்துட்டு சோத்துக்கு எங்கேயே போவீங்க? வெளிநாட்டுக்காரங்கிட்ட போய் போய் பிச்சை எடுப்பீங்களா? இங்கே பாருங்க சின்ன தம்பி, உங்கள் காட்டை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் நான் விலைக்கு வாங்கிட்டேன். உங்கள் காடு ஒன்று வாங்கினா தான் நான் ஃபேக்டரி கட்ட முடியும். அதனால உங்களுக்கு என்ன விலையை மட்டும் சொல்லுங்க, அதை கொடுக்க தயாரா? நீ கொஞ்சம் உள்ள போ. என்னங்க சின்ன தம்பி, விவரம் புரியாத ஆளா இருக்கிறீங்க. காலம் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனா நீங்க இந்த காட்டுக்குள்ளேயே கிடந்துக்கிட்டு மாறாமையே இருக்கிறீங்க. இந்த வயசுக்கு வந்த புள்ளைய கோழியே வச்சுக்கிட்டு இந்த வரக்காட்டுக்குள்ள கோழி மேய்ச்சிட்டு தெரியுறீங்களே. இருக்கிற காட்டை கொடுத்து போட்டு காசு
கொடுப்பாரு. உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு நகரத்துக்கு வாங்க. நல்ல ஜாலியான வாழ்க்கையை அனுபவம். ஏன் இப்படி பராரியா இருக்கிறீங்க? இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இப்போ வாழ தெரியும். இந்த மாதிரி வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவை. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. என் காட்டை நான் கொடுக்க மாட்டேன். அஞ்சலி, சார். காலையில் பணம் கேட்டிருந்த? ஆமாங்க சார். அஞ்சலி, சார் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியே பேசிட்டே போலாமா? சரி. என்ன அஞ்சலி, சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க என் முதலாளி, உங்களை சார் தானே கூப்பிடணும். நான் சொன்னா கோவப்பட மாட்டேன் அஞ்சலி. என்னை உனக்கு பிடிக்குமா? உங்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? நீங்க முதலாளியாச்சு. நீ தெரிஞ்சு பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியான்னு எனக்கு தெரியல. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சம்மதம் சொன்னால் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன். முதல்ல அதை செய்யுங்க. அஞ்சலி, அஞ்சலி, எஸ். என்ன இந்த பக்கம் வந்திருக்கிறேன்? நல்லா இருக்கியா? ஏயா ரொம்ப நாள் ஆளக்கானோம். ஏயா என் சம்சாரம் இறந்து போய் நினைவு நாள் மனசே சரியில்லை. சரக்கு ஏன்னு வந்திருக்கிறேன். சரி, குடி குடி குடி. மூத்தரத்தை குடிப்பியா? அவன் பாட்டுக்கு எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறான். ஏய், சரக்கு ஊத்தி வச்சிருக்கிற அவன் பாட்டுக்கு எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறான். ஏய் 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 இங்க வர. ஏய் உட்ரா உட்ரா. டேய் டேய் உட்ரா உட்ரா. அஞ்சலி, அஞ்சலி, ஒப்பாவெல்லாம் அங்க அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க சாமி. ஹலோ, நான் அஞ்சலி பேசுறேங்க சார். சொல்லு அஞ்சலி. உங்களை நேரில் பார்க்கணுங்க. மீட் பண்ணுமா? ஆமாங்க சார். எப்போ? சாயந்தரம் 5 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் இருக்க ஆலமர ஸ்டாப்புக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடுங்க சார். சரிங்க சார், நான் வச்சிடுறேன். சரி.
அழாதீங்கப்பா. சாப்பிடுங்கப்பா. அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா. வா அஞ்சலி, என்ன வர சொல்லிட்டு நீ மட்டும் இவ்வளோ லேட்டாக வர? என்ன காக்க வைக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? உட்காரு. உங்களை காக்க வைக்க நான் யாருங்க? உங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் வசதிக்கும் என்னை விட அழகான வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அஞ்சலி, இப்போ நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாணங்கிற வட்டத்துக்குள்ள சிக்கி தவிக்க நான் விரும்பல. கல்யாணங்கிறது ஏன் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? வெறும் சந்தோஷத்துக்காக மட்டும் இல்லை அஞ்சலி, குடும்பங்கிற ஒரு பந்தத்தை உருவாக்குறது. நீங்க பேசுறது நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கும் சில கடமை இருக்கு. என் செருப்புல மண்ணுப்பட்டா கூட என் அப்பா அவர் துண்டால துடைப்பாரு. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அஞ்சலி, நீ தான் என் மனைவின்னு முடிவு பண்ணிட்ட. நீ நினைக்கிற மாதிரியே உங்கள் அப்பாவை நானும் கூட இருந்து பார்த்துக்கிறேன். சார், நீங்க சொல்றது வாய் வார்த்தைக்கு நல்லா இருக்கலாம், ஆனா நடைமுறைக்கு இது ஒத்தே வராது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம சந்தோஷத்துக்காக எங்க அப்பாவை கவனிக்காம போயிடுவோம் பயமா இருக்கு. அஞ்சலி, உனக்காக நான் எத்தனை நாளானாலும் காத்துக்கிட்டு இருப்பேன்.
அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. எந்திரிங்கப்பா. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா 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 அப்பா. அம்மா அஞ்சலி. சொல்லுங்க சித்தப்பா. அம்மாடி, நம்ம மாரியோய் திருவிழா சாட்டிட்டாங்க. ஊர்ல வரிப்பணம் எல்லாம் வசூல் பண்றதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட தாம்மா வருவாங்க. அது வர்றதுக்குள்ள நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? அப்பா ஆசையா ஒரு மாடு வாங்கினாரு சித்தப்பா. இதுக்கு கூட அம்மாவோட பேரே வச்சாங்கல்ல, அது நல்லா இருக்கா? அஞ்சலி, இங்க பாரு, அந்த பழசெல்லாம் உனக்கு நினைப்பே வரக்கூடாதுதாம்மா. அந்த காட்டை விட்டுட்டு இந்த ஊருக்குள்ள வந்துருக்குறோம். இங்க பாரு, நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல் போய் நீ சாப்பிடுமா.